போயிட்டு போயிட்டு வந்து லைக்குங்கிறாங்களா? அதான் கேட்டேன். லைக் 30. நன்றி ராமகிருஷ்ணா. இன்னைக்கு என்னப்பா எனக்கு இன்னைக்கு சீக்கிரமா லைக் 30 வந்துருச்சு. மூர்த்தி இல்லாதனாலயோ? மூர்த்தி இனிமேல் நீ லேட்டாவா நாள்ல இருந்து? சரி சரி. என்னம்மா இங்க பாருங்க, என் பையன் எதுக்கே உட்காந்து பாருங்க, சின்ன பையன். என்னம்மா அப்படி இருக்கிறாரு? முடியெல்லாம் வெட்டிட்டாரு. இத்தனை நாள் முடியெல்லாம் இருக்க அழகா தெரிஞ்சீங்க கொஞ்சம், இப்ப முடியெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி தெரியுறீங்க, ஒரு மாதிரி மொட்டையா. என்னதான் இருந்தாலும் அப்படி இருக்கும்போது தான் நல்லா இருந்துச்சு மூர்த்தி. இந்த நல்லா லைட்டா தேவதாஸ் வளரணும். மாதிரி. எனக்கு முடி வெட்டினா ஒரு வாரத்துக்கு வந்து நல்லாவே தெரியாது. உப்புமா அது வளர்ந்து ரொம்ப தப்புமா. உப்புமா அது ரொம்ப தப்புமா சாப்பிட்டாங்களாம் சத்யா கௌரி. சத்யா அப்படின்னு சிரிக்கிறாங்க. சத்யா கொஞ்ச நாளா யோசிக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் நிர்மல் இருக்காங்க. சத்யா மங்கினிங்கிற ஒரு ரைமிங் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொன்னோம். உப்புமா சொன்னது தப்புமாவா? உப்புமா அது ரொம்ப தப்புமா. 2 நாளா குளிக்கல ஒரே கப்புமா அப்படின்னு ஒரு ரைமிங்க சொல்லணும். நிதிஷ் நிர்மல் சாக்லேட் கொடுக்குறாங்க. ராம் மெண்டல், நீ சொல்லு, எனக்கு தெரியாது. எங்க வாய்ஸ் கேட்கல, பேசுங்க. இல்ல இதுக்கு உள்ள வைக்க, இதுக்கு உள்ள வைக்கலான்ட்டு ஒரு நேரம் கட் ஆயிடும் நம்ம மாத்தும் போது. நிதிஷ் நிர்மலுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க ராமகிருஷ்ணன். சரி அக்கா பாய். இன்ன வரைக்கும் சைலண்ட்ல இருந்தீங்களா மலர்? ஓகே மலர், போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, மீன் குழம்பு சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. பாய், மீண்டும் சந்திப்போம். எதுக்கு சண்டை போடுறீங்க? நான் போடல. மலர்கொடி வெயிட் பண்ணி பார்த்து நம்மள பாய் ஆல் பாய். நாங்க எதுவும் சொல்ல யாருமே மாட்டோம். ஆள் இல்லாத போது நாங்க பேச்சே எடுக்க மாட்டோம். அந்த இதுலப்பா என்ன மலர்கொடியா காணும் போகணும்னு சொல்லி கேட்போம்ல, அந்த மாதிரி அதை கேட்போம். கேட்ட வீடியோ நீங்க கேட்டீங்களே, இல்லன்னா கேட்டோம். அவங்களுக்கு உடம்பு முடியல நாங்க சொன்னோம்ல, நீங்க கூட ஏன் வரல என் சேனலுக்கு கேட்டீங்கல்ல. நான் கூட அவங்களுக்கு உடம்பு முடியல, நேற்று எல்லாம் கிளீனிங் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்ல. மலர்கொடி சிஸ்டர் அப்படின்றாங்க சத்யா சொல்லி. கேப்டன் அண்ணா இன்ஸ்டா ஐடி கேட்டேன்னு சொல்றாங்க. பாய் ஆள்னு சொல்றாங்க. மலர்கொடி அழுகுறாங்க. ஏன் என்னாச்சு மலர், அழுதுகிட்டே இருக்கீங்க என்ன? ஹெட்போன் கொடுங்க ராஜி. யாருக்கிட்ட? ராமகிருஷ்ணன் பசங்க கிட்டயா? ஹாய் மலர், ராமகிருஷ்ணன் சொல்றாங்க. இன்ஸ்டா இல்ல ராமா என்கிட்ட அப்படின்றாங்க. மலர்கொடி சிஸ்டர் எதுக்கு போறீங்க? நைட்டு 2 மணி நான் லைவ் போட்டேன் அக்கா உங்களுக்கு. 2 மணிக்கு லைக் போட்டாங்களாம்ப்பா எனக்கு, நான் தூங்கிட்டேன். கேப்டன் வந்து அந்த யாரு வேந்தன் ஒரு ஐடியில வந்து பேசிட்டு இருந்தாங்க, 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பேசும்போது நம்ம லைவ க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணேன், அப்படியே சைலண்ட்ல போட்டு பக்கத்துல வச்சுட்டேன். எப்படிதான் தூங்கணும்னு தெரியல, தூங்கிட்டேன் நான். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மூர்த்தி, என்ன தூக்க வரலன்னு லைவ் போட்டு இப்ப தூங்குறீங்க நீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த கமாண்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி தூங்கிட்டேன் மறுபடியும். எப்படி போட்டிருந்தானே எனக்கு தெரியாது, நான் தெரியும். ஏன் மூர்த்தி தூக்கத்துல எந்திச்சு பாக்குறேன், அதெல்லாம் பார்த்து கிளியரா பார்த்து உட்காந்துருப்பேன் நானு. மூர்த்தி வந்தீங்க கமாண்ட் போட்டீங்க, அவ்வளவுதான். மூர்த்தி என்ன நீங்க கேட்கவே வேணாம் போ அப்படின்றாங்க. மலர் பொய் அப்படின்றாங்க. மலர்கொடி சிஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு? இல்ல நான் எந்த லைவ் போனாலும் எல்லோரும் என்ன போறாங்க, நான் போறேன். அட பாவி ராமகிருஷ்ணா, யாரும் போல, எல்லாம் இருக்காங்க, நீங்க இருங்க. என்கிட்ட இன்ஸ்டால் சத்தியமா இல்லைன்னு சொல்றாங்க ராமா. ஆனந்தி வாங்க சகோதரி, வணக்கம். சாப்பிட்டீங்களா? எங்க ஆனந்தி சிஸ்டர் லைவ் போடுறாங்க, போனீங்களா மூர்த்தி? இன்னைக்கு உங்க லைவ் ஓடிட்டு இருக்கும்போது அவங்க லைவ் ஓடுது போல இருக்கு, எனக்கே தெரியாது. பார்த்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன். ஆனந்தி சகோதரி தான். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நோட்டிபிகேஷன் எனக்கு வந்தது, ஆனந்தி நோட்டிபிகேஷன். அதுதான்ப்பா எனக்கு நோட்டிபிகேஷன் வரல. நான் உங்க லைவ்ல மேல இருந்தேன்ல, இறங்கி போகும்போது பார்த்தா அவங்க லைவ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்பதான் தெரியும். வாங்க தமிழ் சின்ன ராமகிருஷ்ணன் சொல்றாங்க. வாங்க வாங்க, வணக்கம். ஆனந்தி வந்தாடி, என்ன ஆனந்தி வந்ததடி ஆனந்தி உன்னாடி அப்படின்னு சாங் பாடுறாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேக்குறாங்க. நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க ஆனந்தி. நம்பிட்டேன் தாத்தா அப்படின்றாங்க ராமா. நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ராமகிருஷ்ணன். சத்யா சகோதரி யோசிக்கிறாங்க. என்ன யோசனை உங்களுக்கு? மலர்கொடி இருக்கீங்களா? கேப்டன் என்ன சொல்ல நினைச்சேன். வணக்கம் கேப்டன் சொல்றாங்க ஆனந்தி சகோதரி. ஆனந்தி சகோதரி சாப்பிட்டீங்களா? நான் பஞ்சாப் வந்துட்டேன் தமிழச்சின்னு சொல்றாங்க ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் வணக்கம் சொல்றாங்க ஆனந்தி சகோதரி. பஞ்சாப் வந்தா எப்படி தமிழ் தேவாரு? பஞ்சாபியா தான் இருப்பாரு. பஞ்சாப் வந்தா பஞ்சாபி தானே, அவனை எப்படி நீங்க